இந்த நிகழ்ச்சியெல்லாம் ரெடி பண்ணது இவர் தான், பாலா நம்ம நண்பர். ஸோ இதுக்கு உறுதுணையாக இருந்தவர் நம்ம கோகுல் அண்ணன். இந்த நிகழ்ச்சி எப்படி உங்களுக்கு ரெடி பண்ண ஒரு ஆர்வம் தோணுச்சு? இல்லை, எனக்கு ரொம்ப நாளாகவே உங்களெல்லாம் ஊக்குவிக்கணும்னு எனக்கு ஆசை. இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய ஒரு சில கருத்து ஏதாவது பகிர்ந்துக்கணும். நான் தமிழ்நாடு மருத்துவர் சங்கம் முடிதிர தொழிலாளர் சங்கத்துடைய மாநில கொள்கை பரப்பிச்சாளர். என் பேர் ஆதி மருத்துவர் சிவா. இது சிங்கப்பூர் சலூன்ற ஒரு திரைப்படம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி எதுக்காக ரெடி பண்ணிக்காங்கன்னா, சிகை அலங்காரம் செய்கிற அவங்களுக்காக ஒரு கௌரவப்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் இவர் பாலான்றவர் இந்த நிகழ்ச்சி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு யார் யார் வரப்போகிறாங்கன்னா, கோகுல் டைரக்டர் அண்ணா அவர், அதுக்கப்புறம் ரோபோ சங்கர் அண்ணனும் வரப்போகிறாங்க. அவங்க வரத்துக்கு முன்னாடி சிறிது நேரத்துக்கு முன்னாடி மேஜிக் ஷோ ஆரம்பிக்க போகிறாங்க. அதெல்லாம் முடித்த பிறகு அவங்க வருவாங்க. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். அவங்க எந்த மாதிரி பேசுகிறாங்க, சிங்கப்பூர் சலூன் எந்த அளவுக்கு அவங்க எடுத்திருக்காங்க, அந்த படத்தை எந்த அளவு நேசித்து எடுத்திருக்காங்க, மக்களுக்கு ஒரு சமுதாய அக்கறையோடு சொல்ல வேண்டிய கருத்து அந்த படத்து மூலம் சொல்லணும்னு ஆசைப்பட்றாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லோரும் பார்க்கணும். இந்த நிகழ்ச்சி எங்கே நடக்குதுன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் பகண்டைக்கூட்டூர் வானாபுரம் தாலுக்கா மூங்கில் துறைப்பட்டு, அங்கே தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. I got nightmares in my head, I fear that the thoughts build up until I can't hear, that my mind fills up into a creature, and it haunts me somewhere much deeper. Anxiety, filling up every space, no privacy, and silently, it could build and build until you finally see, whoa, it's taking over, damn no closure, moving closer. No exposure, I just wanna be a loner. Some can't stay sober, looking over all their shoulders, like moving boulders just to get out of the home. It sucks, I've had enough, I don't wanna feel the stuck under the rug, all my problems that I shove. I got nightmares in my head, I fear that the thoughts build up until I can't hear, that my mind fills up into a creature, and it haunts me somewhere much deeper. I got nightmares in my head, I fear that the thoughts build up until I can't hear, that my mind fills up into a creature, and it haunts me somewhere much deeper. I've been feeling weird, I can't seem to focus good enough, nothing's really clear, sometimes it could be a little tough, I just need to feel like the end's in sight for me, but let's be really real, anxiety can foggy all this stuff. I've been feeling weird, I can't seem to focus good enough, nothing's really clear, sometimes it could be a little tough, I just need to feel like the end's in sight for me, but let's be really real, anxiety can foggy all this stuff. It sucks when you finally feel like giving up. Oh God, no luck. Everything feels like you're sticky stuck. I'm lost, handcuffed to the bed where I sleep. Don't give a fuck, can't stop. Unplug, feeling overwhelmed. I think I've had enough. Gotta find a way to get some energy. Gotta find someone who's a good friend of me. I need purpose to make it all worth it. I'm still searching and I'm still learning. I want a life that's filled with memories, not a life with regret and frenemies. I need focus to keep me from hopeless psychosis if I keep moping. I got nightmares in my head, I fear that the thoughts build up. இந்த விழாவை சிறப்பிக்க வந்த கோகுல் அண்ணனுக்கும் ரோபோ அண்ணனுக்கும் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன வரவேற்பு கொடுக்குறோம். வெடி சத்தத்துடன் கூடிய வரவேற்பு. சருன்னு ஒரே அடிக்க போகுது. ஒன்று ஒன்று தான் வேடிக்காது.
மூங்கல் துறைப்பட்டு மூங்கல் பொதுமக்கள் மூங்கல் துறைப்பட்டு முடித்திருக்கும் நலச்சங்கம் மற்றும் மூங்கல் துறைப்பட்டு அனைத்து வியாபாரிகள் நலச்சங்கம் ரோபர் சங்கர் அண்ணன் அவர்களையும் தயவு செஞ்சு அப்படியே எல்லாரும் அமருங்க. உங்க இடத்துல அமர்ந்த அண்ணன் வந்து அவருவாங்க. அவங்க உட்கார்ந்த பிறகு அப்படியே பின்னாடி உள்ள ஒரு 20 சேர் சிகை அலங்கார கலைஞர்கள் நிர்வாகிகள் மூங்கல் துறைப்பட்ட தலைவர் விஜயன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். விஜயகாந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அண்ணன் ஒரு மாடு வேணும். தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியாக மாவட்ட இணைச் செயலாளர் அனைத்து வியாபாரிகள் சங்கம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நல்லது நினைப்போம், நல்லது செய்வோம், நல்லது நடக்கும். இந்த இந்திய விழாவிற்கு வருகை என அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக வருகின்ற கோமல் அவர்களையும் மற்றும் தமிழ்நாடு சிறை திருத்தூர் தொழிலாளர் நல சங்கத்தினுடைய வருக வருகை என வரவேற்று நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் வந்து சிறப்பு விருதுகள் ஒரு சில திரைப்படத்தினுடைய நோக்கம் என்ன, அந்த திரைப்படத்தில் உள்ள விடயங்கள் என்ன, இதையெல்லாம் நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. இந்த படமானது ஒட்டுமொத்த முடிதிருத்தும் தொழிலாளர்களை மகுடம் சூட்டுகின்ற அளவிலே இந்த படத்தினுடைய இயக்குனர் அவர்களும் கதையாசிரியர் அவர்களும் அதிலே நடித்திருக்கின்ற நடிகர் அவர்களும் வெளியேற்றிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த முடிதிருத்தும் தொழிலாளர்களுக்கும் மகுடம் சூட்டி இருக்கின்றார்கள் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். எப்பொழுதுமே கூட்ட ஆரம்பிச்ச உடனே வந்த உடனே வருகிறவருடைய பெயர் பட்டியலாம் படிச்சுக்கிட்டா பேசுவாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு ஆர்வத்துல இதை பத்தி நான் சொல்லணும் முதல்ல சொல்லிட்டேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிதிருத்தும் தொழில் என்பது பெரும்பான்மை சமூகங்கள்ல ஒரு இழிவான தொழிலாகவே பார்த்துட்டு வந்த தருணத்துல இப்ப 2024 அந்த தொழில் சார்ந்து அந்த தொழிலை எந்த அளவிற்கு மேன்மைப்படுத்த முடியும், சவர தொழில், முடிதிருத்துதல் என்றெல்லாம் பெயர்கள் மாற்றப்பட்டும் அதை இழிவாக பேசிய தருணத்துல ஒரு நடிகராக ஒரு சினிமாவில் அந்த முடிவெடுறதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நிகழ்வு நிகழ்த்திருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு முடிதிருத்து கடை, அங்க அந்த முடிதிருத்து கடையில நாங்க விளையாடிட்டு இருக்கும் பொழுது ஒரு காலகட்டங்கள்ல பஷீருக்கு அவருக்கு குல வழக்கப்படி அவருக்கு உண்டான சடங்குகளை செய்யறாங்க. நதிருக்கு அவருக்கு உண்டானபடி அவருக்கு அடிக்கடி தொல்லை கொடுத்துட்டே வராங்க. 2 நண்பர்களும் சேர்ந்து ஒரு நாள் என்ன பண்றாங்க, ஒரு பைத்தியக்காரன் ரோட்டை சுத்திட்டே வரான். சுத்திட்டே வந்து கல்லெடுத்து எரிச்சு அந்த 4 சார் வந்து பார்த்துட்டு இவங்களை மறிச்சு அந்த பைத்தியக்காரனா இருக்கக்கூடிய காட்டு மிராண்டி போன்ற ஒரு குளத்துல இருக்கக்கூடியவரை தன்னுடைய சிகை அலங்கார நிலையத்துக்கு அழைத்து சென்று அவரை அழகுபடுத்தி மலமளவு ஒரு அழகு கலையை பிரதிபலிக்கின்றது என்ற அந்த நிகழ்வானது நிகழ்த்திருக்கின்றாருங்க இயக்குனர். அப்படிதான் நான் சொல்லுவேன். அப்படி அந்த நிகழ்வு நிகழ்த்துகின்ற பொழுது அவர் முடிச்சு வெளியில வந்த உடனே அந்த சின்ன பிள்ளைங்களுடைய ஆழ் மனத்துல என்ன பதிவுன்னா, ஒரு பைத்தியக்கார தோட்டத்துல இருந்து ஒரு காட்டு மிராண்டி தோட்டத்துல இருந்து இந்த நபரை இப்படிப்பட்ட ஒரு அழகுபடுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு தொழில் இருக்கு என்ற ஒரு ஆழ் மனதுல பசுமரத்துல ஆணி பதிவு போல எப்பவுமே சின்ன சிறுவர்களுடைய மனத்துல பாத்தீங்கன்னா பதிந்துடும். அந்த அளவிற்கு அந்த கதிரோட மனசுல அவர் செஞ்ச அந்த கலையினுடைய உடனே அவர் என்ன பண்றாரு, மனம் உடைஞ்சிடறாரு. அப்ப யாருக்கிட்ட வராரு, இந்த முடிதிருத்து கலைஞர்கிட்ட வரும்பொழுது அவர் சில என்ன சொன்னா, ஒரு தொய்வு ஏற்படுகின்ற பொழுது அவர்களை பாதுகாக்கின்ற விதமாக அவர் மனதில் அந்த தொழிலை கற்றுக் கொடுக்கிறார்.
கற்றுக் கொடுத்த அந்த தொழிலை அவர் மறக்காம அதை வச்சுட்டு அவர் மேற்படிக்க முயற்சி பண்றாரு. அவங்க தகப்பனாருக்கு நான் வந்து ஒரு முடிவெட்ட கடை வைக்கணும்ன்ற நான் ஒரு சலூன் வைக்கணும் அப்படின்னு உடனே அவர் என்ன சொல்றாரு, இது நமக்கு உகந்தது இல்லை, இருந்தாலும் உன்னுடைய ஆசையை நான் மறுக்கல, நீ தொடர்ந்து படி அப்படின்னு சொல்லி கல்லூரிக்கு அனுப்புறாங்க. கதையை சொல்லணும்னா நிறைய நேரமாகும், இருந்தாலும் நான் சுருக்கமாக முடிச்சுட்டு நிறைய வந்திருக்காங்க, அதில் அவங்கள பேச விடணும். அப்படிப்பட்ட சூழல்ல இந்த முடிதிருக்கும் தொழிலை ஹேர் ஸ்டைலிஸ்ட் என்ற ஒரு புதிய சொல்ல உச்சரிக்க வச்சிருக்காங்க திரைப்படத்தில் வருவாங்க. அது மாத்திரம் அல்லாம இந்த தொழில் சார்ந்து பாத்தீங்கன்னா முடிதிருக்கும் நிலையங்களுக்கு எங்களுடைய வாடிக்கையாளர் வருவாங்க. ஒரு 4 பேர் செலவுல உட்காந்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க உறவு சார்ந்த ஒரு கடைக்கு வருவாங்க. அவங்க வந்தவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன பாருங்க, ஒரு பிஇ பிடிச்ச பட்டதாரிய இந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணப்பாடை ஏற்படுத்தும் பொழுது அவருடைய தகப்பனார் என்ன வேணாரு, ஏமா இதெல்லாம் வந்து ஒரு குலத்தொழில், இதை போய் நீ எப்படி என்ன அப்ப இன்ஜினியரிங் என்ன குலத்தொழிலா, இன்ஜினியரிங் என்ன குலத்தொழிலா அப்படின்ற ஒரு வினாவை எழுப்புறாங்க அந்த ஹீரோ. அப்பதான் அந்த அவங்க தகப்பன் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்றாரு. சரிப்பா நீ காலேஜ் முடிச்சுட்டு உனக்கு நான் படிக்க சொல்லி இன்வெஸ்ட் பண்றாரு. அதுக்கப்புறமா ஒரு கேம்பஸ்ல செலக்ட் ஆகி அவருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சும் கூட நான் ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆவறதே முக்கியம் இந்த கொள்கையை பிடிச்சி அதற்கான வேலைகளை செய்து சிறப்பா இந்த பணமானது முழுக்க முடிதிருக்கும் தொழிலாளிகளுடைய இழிவுகளை போதுகின்ற விதத்திலே இந்த தொழிலும் அனைத்து தொழில்களை போல ஒரு தொழில்தான் என்பதை ஆணித்தரமாக பதிவு செய்திருக்கிறார். ஆகையினால இந்த திரைப்படத்தியாகி எஸ் விஸ்வநாததாஸ் யாருன்னு மட்டும் 2 நிமிஷம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா எங்களுக்காக வந்திருக்கீங்க, எங்களுக்காக வரும்போது அது மட்டும் இல்ல, ஒரு சின்ன விஷயம் என்னன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்து வரை வந்து கொடுத்து எல்லாரும் எதற்காகனா ஒரு கோரிக்கைக்காகவோ இல்ல ஒரு முதல்வர் சந்திக்கணும் இல்ல ஒரு அதிகாரி சந்திக்கணும் போய் காத்து நடப்போம். ஆனா எங்களுக்காக ஒரு படத்தை தயார் பண்ணிருக்காங்க. நீங்க தொழில் சார்ந்து ஒரு படத்தை தயார் பண்ணி அந்த படத்துல உங்களை சார்ந்து உயர்த்தி அவங்களே சொல்லி எங்களை வந்து பாராட்டுகின்ற விதத்திலையும் எங்களை ஊக்குவிக்கின்ற விதத்திலையும் எங்களை மெருகேற்ற அந்த ரோபோ சங்கர் அவர்கள் கலைமாமணி அவருடைய நடிப்பு திறன் எல்லாரும் அறிந்தது. அவருடைய ஒவ்வொரு நிகழ்வுலையும் அவருடைய நடிப்பு திறன், பல பன்முக திறமை, இதெல்லாம் எல்லாரும் மறக்க முடியாது இல்லையா? நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா ஒரு கலைஞர்களுக்கு தான் கலைஞர்களுக்கு தெரியும் இல்லையா? நம்ம யாரும் இசை கலைஞராக முடிதிருத்தும் கலைஞராக அதைத்தான் இன்னைக்கு சிகை கலைஞர் சொல்றாங்க. கூட முடிதிருத்தும் தொழிலாளி இல்ல, சிகை கலைஞர்கள், கலை இசை கலைஞர். அது போல இப்ப இந்திய விடுதலைக்காக 29 முறை சிறை சென்ற வீரத்தியாகி எஸ் விஸ்வநாததாஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு ஊடகத்துறை இருக்கு, சினிமா துறை இருக்கு. ஆனால் அன்றைய காலகட்டங்கள்ல விடுதலை வேள்வியை நிகழ்த்துகின்ற பொழுது ஊடக தொழிலாளர் அமைச்சகத்தில் சொல்லிக்கொண்டு இந்த படம் வந்து உங்களுக்காக இல்ல எங்களுக்காக எடுத்துருக்கீங்க, அப்ப நாங்க என்ன செய்யணும், எண்ணற்ற இயக்கங்களை இந்த கௌரவப்படுத்துகிறார்கள். கைத்தட்டி உற்சாகத்தை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாலா அவர்கள் கிரீடம் அணிவித்து ரோஜா மாலையை அணிவிப்பார். நீங்க போங்க, கைத்தட்டுங்க. இந்த சிகை அலங்கார கலைஞர்களுக்கு கௌரவ விழாவில் இங்கு திரைப்பட நடிகர் கலைமாமணி ரோபோ சங்கர் அவர்களுக்கும் நமது இயக்குனர் அண்ணன் கோவில் அவர்களுக்கும் ஒரு சிறந்த படைப்பை கொடுத்துள்ளார் சிங்கப்பூர் சலூன். அந்த படம் மிக சிறப்பாக நாம எந்த வேலையை விரும்பி செய்கிறோமோ அவர்களுக்கு இப்பொழுது ரோபோ சங்கர் அண்ணன் அவர்களுக்கும் மரியாதை செலுத்தப்படுகிறது. கைத்தட்டி உற்சாகப்படுங்க. இந்த முடித்திருந்தோர் நலச்சங்கத்தின் சிறு பாராட்டினை உங்கள் கரகோஷத்தோடு அவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும். நமது மயிலாஞ்சி திரைப்படத்தில் வில்லனாக நடித்த அஜய் அவர்கள் அண்ணனுக்கு அவர்கள் மயிலாஞ்சி படத்தில் வில்லனாக நடித்தவர். நம்ம ஊரை சேர்ந்தவர்கள் கைத்தட்டி அவர்கள்
மயிலாடுதுறை மாவட்டத்தினர் நமது ஐயா பெருமாள் பாலா அவர்களின் தந்தையார் கேளையும் கொடுத்து நமது ஊருக்கு வருகை தந்த அண்ணன் ரோபசங்கர் மற்றும் இயக்குனர் கோகுல் அண்ணா அவர்கள் ரொம்ப ஹீட் ஆகுதுண்ணா நான் விட்டு விட்டு ஸ்டோரேஜ் இல்லை பாராட்டுகளையும் கேடயத்தையும் அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கும் இங்கே வந்திருக்கின்ற பெருந்திரளாக வந்திருக்கின்ற தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் மருத்துவ சமூக உறவுகளுக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்ட சமூக தொழிற்சங்கத்தின் சார்பாக முடித்திருத்தும் தொழிலாளர் நலச்சங்கத்தின் சார்பாக ஒரு சிறந்த வணக்கத்தை முதலில் பதிவு செய்து கொள்கின்றேன். தயவு செஞ்சு அல்லாட போயிரு. அன்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, அண்ணன் இயக்குனர் அவர்களையும் இந்த படத்திலே கதாநாயகன் நடித்த கதாநாயகன் அவர்களையும் இதற்கெல்லாம் உறுதுணையாக இருந்த அண்ணன் ரோபசங்கர் அவர்களையும் அழைத்து இங்கு கூடியது போல சென்னையிலே ஒரு பிரம்மாண்டமான அளவிலே இந்த விழா படம் வெற்றியடைய தமிழகம் முழுவதிலும் மாவட்டம் தோறும் இந்த கலைஞர்களை அழகுபடுத்தி கௌரவப்படுத்தி இந்த தமிழ் மக்களுக்கு இந்த சிறை கலைஞர்களால் என்னென்ன நலன்களை செய்ய முடியுமோ அதை காண்பித்த எங்களை கௌரவப்படுத்திய எங்களை தலைநிமிர செய்த இந்த தலைமகனுக்கு தலைவணங்கி நன்றியை தெரிவித்துக் கொண்டு தமிழகத்திலேயே பல்வேறு மாவட்டங்களிலும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இது போன்ற விழாக்களை அனைத்து ஊர் பெரியவர்களையும் ஒன்றிணைத்து இந்த படம் 100 நாளை தாண்டி வெற்றி பெறுக எங்கள் மருத்துவ சமூக சங்கம் ஒற்றுமையோடும் உரிமையோடும் இந்த படம் தயாரித்த அத்தனை குழுவும் மென்மேலும் படங்களை தயாரிக்கவும் அவர்கள் வெற்றி பெறவும் இந்த மருத்துவ சமூக சங்கமும் முடித்திருத்தும் தொழிலாளர் நல சங்கமும் உறுதுணையாக பாடுபடுவோம் என்பதை இது முன் தெரிவித்துக் கொண்டு மேலும் இங்கே உள்ள முக்கிய அனைத்து பொறுப்பாளர்களும் பல துறையில் இருந்து வந்திருக்கின்றார்கள். அவர்கள் இங்கே எங்களை வந்து பாராட்டிய கலைஞர்களுக்கும் பாராட்ட இருக்கும் பெரியவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை மாவட்ட நிர்வாக திரைப்பட இயக்குனர் அண்ணன் கோகுல் மற்றும் அண்ணன் ரோபோசங்கர் முத்து உள்ளிட்ட அனைத்து திரைக்கலைஞர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி முற்றிலும் ஒரு எதிர்பாராத நிகழ்ச்சி. திடீர்னு அது உண்மையிலே ஒரு பெரிய சமூக மாற்றம், சமூக ரீதிதான். நான் வந்து என்னுடைய சின்ன வயசுல பாத்தீங்கன்னா இதே ஊர்ல ஒரு 4 கடை 5 கடை தான் இருக்கும் இந்த சலூன் கடைகள். ஆனா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி வாழ்க்கையர்கள் நன்றி, வணக்கம். அண்ணனை தொடர்ந்து எங்கள் செடிகளை நிறைய வைத்த என்னை முன்னுள் உரைய வைத்த என் செந்தமிழா ஒரு ப்ரொமோஷன், ஒரு படத்தோட ப்ரொமோஷன் எனக்கு வழக்கமா இந்த மாதிரி ப்ரொமோஷன் எங்க நடக்குன்னா ஒரு சிட்டியில ஒரு இடத்துல நடந்தா ஒரு வீடியோ எடுத்தா யூடியூப் எடுத்து ஃபுல்லா போட நிறைய பேர் பார்ப்பாங்க. ஆனா ஒரு சின்ன கிராமம்ன்ற ஜெயிச்சோ இந்த கிராமத்தை தேர்ந்தெடுத்து இந்த கிராமத்துல ஒரு படத்தை ப்ரமோட் பண்ணணுன்ற திங்கிங் இருக்குதுங்களா, அது ரொம்ப வித்தியாசமான திங்கிங். அதுக்கே முதல்ல இந்த குழுவுக்கு முதல்ல பாராட்டலாம். அதுக்கு தங்களின் பொன்னான நேரத்தை வந்த அண்ணன் ரோபசங்கர் அவர்களுக்கும் அண்ணன் திரு கோகுல் அவர்களுக்கும் பாராட்டுகளை வாழ்த்துக்கிறேன். முதல்ல அவங்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்குறேன். இங்க எல்லாமே ஒரே ஒரு செய்திக்காக தான் பாடுறோம். ஒரு சாதியை இழிவாகவும் ஒரு சாதியை மேலாகவும் பார்க்கணும். அந்த இழிவு தமிழ்நாட்டில் இந்தியாவில் தான் இருக்கு. இந்தியாவில் தான், தமிழ்நாட்டில் இந்தியாவில் அந்த இப்ப இதுவே வெளிநாட்டிலே ஹாஸ்டல் இருக்குது, சலூன் இருக்கு, பெரிய பெரிய கடைகள் வச்சு அதை நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க. அந்த சலூன் கடைகளுடைய ஆண்கள் நாட்டில் தெரியுது. ஒரு மருத்துவத்துறை, இந்த மருத்துவர்கள் அந்த சமுதாயத்தினுடைய இன்னும் வலியும் ஒரு படையில தான் தெரியணுன்றதே நமக்கு ரொம்ப கஷ்டமானது. இதை நீக்க வேண்டியதுதான் ஐயா தந்தை பெரியார் அவர்களும் ஆனால் அம்பேத்கர் அவர்களும் தங்கள் வாழ்வா முழுவதும் கத்துறாங்க சமுதாயத்துக்கு. ஆனால் கத்தி செய்ய முடியாததை இந்த கலை செய்திருக்கிறது. உண்மையிலேயே இந்த ரெண்டு பேரையுமே பாராட்டணும். கலை என்றதான் ஆசைப்பட்டாங்க பாலகுமார் என்று அவருடைய பேரை வச்சு படம் எடுத்த ஒரு தம்பி. நாங்களும் நினைச்சோம் ஒரு காலத்துல சினிமாவில் போய் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அப்பாவுக்கு வந்து ஒரு நெகட்டிவான உடன்பாடு இருந்துச்சு. ஆனா நாங்களும் நினைச்சோம் எப்படியாவது பாலா ஒரு டைரக்டர் ஆயிடுவோம், ஒரு நம்ம ஊர் ஒரு டைரக்டர் உருவாகலாம் நாங்க சந்தோஷமா இருக்கோம். அது நடக்கல. ஆனால் அவர் நண்பர் மிகச்சிறந்த டைரக்டர் ஆகி இங்க வந்திருக்காரு. உள்ளபடியே எத்தனை படம் டைரக்ட் பண்ணாலும் இந்த படத்தை டைரக்ட் பண்றதுக்கு ஒரு உண்மையிலேயே பாராட்டுறோம் எல்லாருக்கும்.
நன்றியை தெரிவித்து மேலோசி மக்கள் கௌரவ விழாவிற்கு வருகை தந்து நம்மை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய உயர்த்து அறிவித்து எனக்கு ஒரு போன் அடிக்கிறாரு, அண்ணா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு செய்யணும், அண்ணன் வந்திருக்காரு, எப்படி இதை செய்யறது அப்படின்னு என்னப்பா நிகழ்ச்சி அப்படின்னு கேட்டா, நாளைக்கு சாயங்காலம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. என்னப்பா இது, நான் ஒரு கட்சி இருக்கிறோம், நாங்களே ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம்னா 1 வாரம் 5 நாள் 3 நாள் இதே எங்களால முடியாது, நீங்க ரொம்ப ஷார்ட்டா நாளைக்கு சாயங்காலம் வைக்கணும்ன்ற அண்ணனை கூட்டிட்டு வரேன்ற என்ன சாத்தியம் எப்படி அப்படின்னா, அண்ணா தெரியாது, நீங்க ஏதோ ஒரு வழி சொல்லுங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ஒரே வார்த்தை சொன்னேன், நீ நல்லது நினைச்சிருக்க, கண்டிப்பா அந்த நல்லதுக்கான பலனை நம்ம ஊர் மக்கள் கண்டிப்பாக வழங்குவார்கள் என்று நான் சொன்னேன். அதே போல இந்த குறிப்பிட்ட நேரத்துல இத்தனை நேரம் தடைபட முடியாது ஒரு பெரிய விஷயம். அந்த அளவுக்கு சிறப்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறாரு. அதற்காக பாலா அவர்களை நான் மறுபடியும் வாழ்த்தி இங்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உங்களை எல்லாரையும் கைத்தடி உற்சாகம் கொடுங்க. மக்கள் சேவையில் என்றும் நமது அனைத்து வியாபாரி நடத்தணும், உங்களோடு பயணிக்கும். அவர்கள் இந்த விழாவை ஏற்பாடு செய்ய அன்பு அண்ணன் ரோபோ சங்கர் இயக்குனர் கோகுல் அவர்களுக்கு கொண்டாடி அணிவிக்கிறேன். கைத்தடி உற்சாகத்தை கொடுங்க. அண்ணன் ரோபோ அண்ணனுக்கும் கோகுல் அண்ணனுக்கும் என்னோட பணிவார வணக்கம். இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் மேடை பேச்சு. ஏதாவது சிறு குறை தவறு இருந்தால் மன்னிக்குவோம். அண்ணன் இயக்குனர் சிங்கப்பூர் சலூன் என்று ஒரு பேரரசு பணியாற்றிருக்கிறார்கள் 2024. 2025க்குள் சிங்கப்பூர் சலூன் என்ற கடைகள் தமிழகத்தில் 1000 கடைகளிலே அந்த பெயர் சொல்லுங்கள் என்று உங்களுக்கு அனைவருக்கும் மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறது. எங்க பார்த்தாலும் சிங்கப்பூர் சலூன் என்ற பெயர் இருந்தால் போதும், அண்ணனுடைய நிறுவனம் இருக்க வேண்டும். எல்லாருக்கும் நன்றி. பேச வாய்ப்பு கொடுத்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது எந்த மாதிரி கேட்டகரி போடலான்றத ரொம்ப யோசனை பண்ணேன். ஆனால் ஏன் நம்ம தொழில் செய்யறதே முடிவெடுத்து யூடியூப் சேனல் போடலான்றது அதுக்கப்புறம் ஒரு மைண்டுக்கு வந்தோடனே எடுத்து போட ஆரம்பித்தேன். ஆனால் பொதுமக்களுக்கு நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க. இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்த ஒரு கொஞ்ச காலத்தில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடந்தது. அது என்னன்னா, நானும் எங்கள் அம்மாவும் ரோட்டில் ஒரு டைம் போகும்போது ஒரு 3 பேர் பைக்கில் எனக்கு பின்னாடியே தொத்தின்னு வந்து, அண்ணா அண்ணா நில்லுங்கண்ணா, நீங்கள் தானே யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு உங்கள் வீடியோலாம் ரொம்ப பார்ப்பேண்ணா, உங்களை ரொம்ப எனக்கு பிடிக்கணும்னு சொல்லும்போது நம்ம வேலையை ரசித்து நம்ம போகும்போது கூப்பிட்டுன்னு பேசும்போது எனக்கு மனசில் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்ல, முடிவெற்ற கேட்டகரிலையும் நம்மளை வந்து மதித்து நம்ம போகும்போது பின்னாடி வந்து அவங்க நிப்பாட்டி என்கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கண்டிப்பாக யூடியூப் சேனல் வந்து டைம் வேஸ்ட் பண்ணும்போது சாரி மன்னிக்க இதோட போதும். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் மேடை போயிடுச்சு, எனக்கு கடுமா இருக்கு. நன்றி, வணக்கம். வாய்ப்பு இருக்கு. நன்றி. அதை தொடர்ந்து நீங்க முதல்ல இந்த நிகழ்வுக்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நாங்கள் செவி சாய்த்தமைக்கு வந்ததற்காக முதற்கண் எங்களுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை சிகை அலங்கார கலைஞர்களுக்கும் அதை சார்ந்த நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். முதல்ல நான் இங்க வந்து இங்க சங்கராபுரத்தில் ஷூட்டிங்ல இருந்தேன். தம்பி பாலா வந்து நிறைய இந்த மாதிரி ஷூட்டிங் சர்வீஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம என்கிட்ட அறிமுகம் கிடையாது. ஒரே நாள் வந்து கேட்டாரு, இந்த படம் பார்த்தேன், இவங்க நம்ம கௌரவப்படுத்துறோம் அப்படின்னாரு. நான் சொல்றேன், கண்டிப்பான முறையில் நம்ம எத்தனையோ பேர் சந்தோஷப்படுத்துறதை விட முதல்ல இந்த சிகை அலங்கார கலைஞர்களை சந்தோஷப்படுத்துறதுதான் முக்கியமான விஷயம். அதை கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு அது ஒரு சிறு துளியாக இன்னைக்கு வந்து அவர் சொன்ன மாதிரி இந்த நிகழ்வை வந்து நாங்க சென்னை நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் நடத்திருக்கலாம், இல்ல வந்து ஒரு சத்திய தேர்தல் நடத்திருக்கலாம். அவருடைய இந்த படத்துக்கு நம்மளுடைய இந்த சிங்கப்பூர் படத்தினுடைய ப்ரொபோஷனாக. ஆனா இங்க நடத்துவது எதுக்குன்னா, இங்கே இந்த மாதிரி ஒரு பாமர மக்கள் மத்தியில நேரடியாக வந்து இந்த நிகழ்வை நடத்தினால்தான் அது உலகத்தில் உள்ள அத்துணை பேருடைய பார்வை எங்களுக்கு போக வேண்டியதுக்காகத்தான். அதனாலதான் இந்த விழாவை எடுத்து நடத்தணும். அதற்கு இசைந்த பாலா தம்பிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி வந்திருக்கக்கூடிய பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. இது வந்து எங்களுடைய ஒரு சிறு விதை தான் இங்க நாங்க போட்டிருக்கோம். இது வந்து சும்மா ஒரு ட்ரெய்லர் தான்.
மெயின் பிக்சர் வந்து சென்னையில பிரம்மாண்டமான விழாவாக உங்களை கௌரவப்படுத்தும் விழாவாக நாங்கள் எடுத்து நடத்த போகிறோம். அதுல இயற்கைக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழாவாக எடுத்து நடத்த போகிறோம். அதையும் இந்த நேரத்திலே உங்கள் மத்தியிலே நாங்கள் சொல்லுகிறோம். அதற்கும் விஜய்க்கு அவர்கள் வருவார்கள். கண்டிப்பா போறீங்களா? என்ன செய்ய போறீங்க? சார்ந்த போட்டு போறீங்களா? யாருக்கு? எனக்கா? உங்களுக்கு போட்டுங்க. முதல்ல உங்களுக்கு தான் நாங்க போடணும். சூப்பர், தேங்க்யூ. இல்லை முதல்ல இந்த விழாவில் கலந்துட்டு அதுக்கப்புறம் அந்த சக்சஸ் மீட்டுக்கு போயிட்டு இங்க நமக்காக கலந்து வந்திருக்காரு. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்காரு. இன்னொன்னு, இந்த திரைப்படம் இதுக்கப்புறம் எத்தனை விருதுகள் வாங்குவோம் அது தெரியல. சங்கராபுரத்தில் சங்கர் வந்து கேப்டனுடைய மருமகனாக இருக்கக்கூடிய இந்த ஊர்ல வந்து அவருடைய வாய்ஸ் பேசுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் இறக்கும் வருவாய்க்கு முன்னாடி வந்து அவருடைய பிறந்த நாள் ஒவ்வொரு வருஷம் நாங்கள் ஃபேமிலியோட போய் பார்த்துருவோம். அப்ப நல்லா திரைப்பட அதிகாரத்தை வந்து நான் சொன்னேன், ஐயாட்ட சொல்லுங்க அப்படின்னு. கிட்ட போய் பேசுறப்போ அப்பதான் அவருக்கு கேட்கும்னாங்க. காதல்கிட்ட போய் ஐயா ரோபோ சங்கர் வந்திருக்கேன் அப்படின்னு அந்நியார் சொன்னாங்க. உங்களை மாதிரியே பேசுவாங்க ரோபோ ஒன்று. அப்படியே பேசு பேசு அப்படின்னாரு. அவரை மாதிரி நான் பேசி காமிச்சேன். பேசினோடனே அந்த கையை எடுத்து அப்படியே என் கையை பிடிச்சி அவர் நெஞ்சில் அப்படியே வச்சுட்டு 5 நிமிஷம் எடுக்கவே இல்லை. அது வாழ்நாளில் கிடைத்த மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான தருணம். இனிமேல் அப்படி ஒரு கூட்டத்தை வந்து திரை உலகில் எந்த கலைஞனுக்கும் பார்க்கவே அப்படி வந்தாரா அப்படிங்கிறது அந்த கலை. கண்டிப்பாக திரையில் எல்லோரும் பாருங்க. இதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒவ்வொரு ஊர்லையும் போய் சிகை அலங்கார கலைஞர்களை அவர்களுக்கான டிக்கெட் எடுத்து ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு ஊர்லையும் அவர்களுக்கு வந்து டிக்கெட் பதிவு பண்ணி ஷோ காட்ட போறோம். அதுவும் அடுத்தடுத்தபடியா ஒவ்வொன்றா பண்ண போறோம். ஸோ இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் எனக்கு ரொம்ப பிடித்த இயக்குனர் ரவுத்தரத்தில் அவரோட அவர் இயக்கத்தில் நடிச்சிருக்கேன். இதற்கு தானே ஆசைப்பட்ட பாடல்களாக என் லைஃப்ல விருதுக்கு ஒன்றை செயலாளர்கள் அந்த ரோபசங்கர் அவருக்கு முன்னாடி அண்ணன் நம்மோட இயக்குனர் கோகுலன் அவர்கள் இந்த படத்தின் வெற்றி தொடர்ந்து 4 படம் அவர் கொடுக்கிறார். அந்த 4 படமும் இளைஞருக்கு தேவையான படம் தான். இந்த சிங்கப்பூர் சலூன் மிகப்பெரிய வெற்றியாக அந்த வெற்றி படத்துக்கு நம்மோட ஒரு சிறு விளையாடுறோம். நான் பார்க்கும்போது நான் இருந்தேன் இல்லையா, இந்த படத்தோட மெயின் லைன் அதான். இந்த உலகம் ஒருத்தர் பார்க்கிற பார்வைய ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் நினைச்சா மாற்ற முடியும். அதுதான் இந்த படத்தோட மெயின் தீம். ஸோ அடுத்த ஒரு முக்கிய மாத்திர ஒருத்தன் அவன் முக்கிய கீழே பார்க்க நீ யார்? உன் முக்கிய மாத்திரம்னா ஏன் முக்கிய கீழே பார்ப்பேன்? பார்க்கவே கூடாது, பார்க்கவும் முடியாது. ஸோ அதை எக்ஸசைஸ் பண்ணிதான் இந்த படம். நீங்க டைரக்ஷன் ஒரு காலத்தையும் சொல்லு, நிறைய பேர் சொன்னீங்க எங்க தலைக்கீழ அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம தான் ராஜா, நம்ம வேலையில நம்ம தான் ராஜா. யாராலும் கருத்து கொண்டுதான் ஆகணும். அதனால அதெல்லாம் யாரும் எந்த காலத்திலையும் சொல்றேன், தலைவரும் தான் நம்ம உட்காருது இல்லையா, தலைவரும் தான் உட்காரணும். என்னென்ன பேக்கை பண்ணி சொல்லணும் முடியல. ஸோ நம்ம கிட்ட வளர்ந்துதான் ஆகணும்ன்றதுதான். ஸோ இந்த படம் வந்து நான் வந்து 2013 இந்த கதையை யோசிச்சேன். பாலகுமாருக்கு முன்னாடி இந்த லைன் வந்துச்சு, ரவுத்தனுக்கு அப்புறம் இந்த படம் வந்துச்சு. பட் இந்த படம் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்க எனக்கு மனசு வரல, போய் சேர. டாக்குமெண்ட்ரி சும்மா ஒரு 4 பேர் பார்த்து ஒரு 10 பேர் பார்த்து போயிடுவாங்க. ஸோ இந்த படத்தோட எந்த ஒரு கிராண்டியா இருக்குன்னு நினைச்சேன். அதுக்குதான் இந்த கேள்வி. ஸோ இந்த உலகமே அவங்களை திரும்பி பார்க்கணும்னா அதுக்கு பண்ணணும். அதை பண்ணதுதான் இந்த கிளைமேக்ஸ். அதுக்காக வெயிட் பண்ணி நான் இவ்வளவு 10 வருஷம் வெயிட் பண்ணி இதை என் கனவு படம் இது வரைக்கும் நான் எடுத்த படத்திலே
இந்த படம் தான் என்னுடைய பெஸ்ட் அப்படின்னு இப்போ இங்க வந்து சொல்ல 6 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அதனால இந்த படம் நான் வந்து கடை ஒன்றுல என் கால போறதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்காரு. மொழி திருத்தம் செய்யும் ஒவ்வொரு கலைஞருக்கும் இந்த படம் சமர்ப்பணம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் என் கால போட்டேன். அதே மாதிரி படம் ஆரம்பத்தில் என் கால இருக்காருன்னா அவன் இதை தொழிலா பார்க்கல, ஆர்ட்டா பார்க்கலாம். அவன் வெறும் இந்த தொழிலா பார்க்கறா, அவன் இந்த கலையா பார்க்கறான் அப்படின்னு சொன்ன பிறகுதான் எனக்கு ஆடுவது. அது அவன் யார் சொன்னான். அதனால நான் அப்படிதான் பாக்குறவங்கள, ஏன்னா நான் பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு. நம்ம வந்து இசை கலைஞர்கள் சொல்லப்பட்டாங்க, நீங்க எல்லாரும் அப்படிதான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அரசியல் இல்லை, அது மருத்துவர் வந்து முடிஞ்சிருக்கிற பிரிச்சுட்டாங்க. அது என்ன பிரிச்சாங்க என்னன்னு சரி. இந்த தொழிலுக்கு ஒரு கெட்டு, இந்த தொழிலுக்கு ஒரு மாசு சாதாரண தொழிலே இல்லை. 2 நாள் சுத்தம் வருமா வராது, 4 நாள் விமர்சனம் வராது. 2 நாள் செய்ய எடுத்துக்கலாம், 2 நாள் சிஸ்டம் முடியாது. இருக்கவங்களுக்கு நட்பம் வராது. ஏன்னா இது ஒரு இன்ஜினியரிங் 4 வருஷம் படிச்சுட்டு ஒரு தொழிலுக்கு வரானா, அந்த மாதிரி இந்த தொழிலை கவனமா நேர்த்தியா கத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த தொழிலை பழக முடியும். அதனால அந்த கலைஞர்களுக்கு நம்ம மரியாதை செஞ்சே ஆகணும். அந்த ஒரே நோக்கத்தோடு எடுத்த படம் தான், வேற எந்த நோக்கமும் இல்லை. இதோட வியாபாரம் என்னாச்சு, இது எவ்வளவு பெரிய ஈட்டாச்சு, அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கல, உங்க எல்லாருக்கும் திருப்தியா இருக்கல, இந்த மனநிலை போகுது. இதுதான் முக்கியம். மற்றவெல்லாம் அப்புறம் இனிமே வர படங்கள் அதை கௌரவமா பார்க்கணும். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி ஒரு கத்தி செய்யாதது இந்த கதை செஞ்சதுக்காரு, கத்தி செஞ்சதுதான் நான் கதையில செஞ்சேன். அதனால நானா சொந்தமா அதை செய்யல, நான் பார்த்தேன். முன்னாடி பின்னாடி கண்ணாடி இருக்கிற ஒரே வேற எங்க இருக்கும். சோ அதனால வேற எங்கேயும் அதெல்லாம் பார்க்க முடியாது. 1000 கண்கள் ஒரு பார்வை பார்க்கணும், அதுதான் அந்த கண்ணாடி. அத்தனை ஆண்களை பார்த்தாலும் அந்த கிராஃப்ட் இருக்குல்ல, ஒருத்தர் கொஞ்ச நேரத்துல ஒரு அவங்க செதுக்கி அவங்க ஸ்டைல் பண்ணி அவங்க உருவத்தை மாற்றி அனுப்புறதுல எவ்வளவு பேர் ஆர்டிஸ்ட் உள்ள போய் உட்காந்து அவங்க கட் பண்ணி முடிஞ்ச ஒரு பெரிய திருப்தி இருக்கும். அந்த வீட்டுக்கு வந்து ட்ரை பண்ண வராது, நல்லா செட் பண்ணி விட்டுருப்பாங்க, சூப்பரா இருக்கு வந்து தலை குடிச்சு திருப்பி ட்ரை பண்ண வராது. அதுதான் அதுக்குதான் ஒரு பாடல் கூடவே இருக்கு. இந்த படம் அப்போ 10 பாடல்களுக்குள்ளே வேலை செஞ்சேன் இந்த படம் ஃபுல்லா. ஸோ எல்லாருக்குமே படம் பண்ணு. இந்த படத்தை ஒரு ஆக்ஷன் ஜாங்கிட்டோட அவரை பார்த்து நான் வந்து இன்ஸ்பயர் ஆனேன். செம்ம ஸ்டைலிஷா இருப்பான், நம்ம வெக்கப்படவே பண்ணுவான். அவன் அந்த அட்டையில அவங்க லுக்கில பார்த்து அவன் நிற்கும் போது நமக்கு கொஞ்சம் கீழே போயிடுவோம். இவ்வளவு ஸ்டைலிஷ், இவ்வளவு லுக்கு, இந்த ஆட்டிடியூட் எப்படி இருக்கிறாங்கன்னா நம்ம தொழில் அவன் நேசிக்கிறான். இது என்ன தவிர பண்ண முடியாது இல்ல, நீ அப்பாயின்மெண்ட் போயிடுவான். பெரிய பெரிய ஸ்டார் வந்து அந்த மாதிரி ஆட்களோட அப்பாயின்மெண்ட்டுக்கு காத்துட்டு இருக்கான். பாம்பேல இருந்து ஹைதராபாத் கொண்டு போவான், ஹைதராபாத்ல டெல்லி போவான், அவனுக்கு வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த தொழில நாம அந்த பீக்கை தொட்டோம்னா எல்லாரும் நம்ம தேடி வந்துதான். ஸோ அதனால இது வந்து ரொம்ப கௌரவப்பட்ட ஒரு தொழில், ரொம்ப பெருமைப்பட்ட தொழில். அதனால இது வந்து குலத்தொழிலாக அவங்க சொல்லப்படலாம், அது கிடையவே கிடையாது. இங்க எதுவுமே குலத்தொழில் கிடையாது, இங்க எதுவுமே குலத்தொழில் கிடையாது. யார் வேணா எந்த தொழில் வேணா பண்ணலாம், ஆனா அதை வேஸ்ட் பண்ணதான் என்ன அந்த அதுல இருந்து வரவங்க கொஞ்சம் அதிகமா வரும். அதுதான் முக்கியமான விஷயம். அவங்க கிட்ட போய் கத்துக்கிட்டு யார் வேணா பண்ணலாம். இனிமே இது எல்லாருமே ஆர்ட்டா பார்ப்பாங்க. நான் நம்புறேன் இனிமே இந்த தொழிலை வந்து எல்லாரும் ஆர்ட்டா பார்க்கணும். இது வந்து ஒரு பெரிய ஒயிட் கலர் ஜாபா ஆகணும், அதுதான் என்னுடைய ஆசை. அது அந்த நோக்கத்துல தான் இந்த படம் எடுத்திருக்கு. நிச்சயமா அதை நீங்க எல்லாரும் சேர்ந்து பாடுபட்டீங்கன்னா அதை நம்ம அடைஞ்சிடலாம். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவர் சொன்ன மாதிரி அது 40 வருஷம் 50 வருஷம் நடக்காம அதை 4-5 வருஷத்துக்கு சாதிச்சு காட்டுது. ஒரு ஏகோட போக ஒரு ஆம்பிஷனோட விஷயத்த பண்ணுங்க, தானா அது எல்லாம் உங்களுக்கு தேடி வரும். ஸோ நிச்சயம் உங்களுக்கு உங்க லைஃப்ல எல்லாருமே ஒரு பெரிய மாற்றத்தை வரும். இந்த படம் ஏதோ சின்ன வகையில உங்களுக்கு அது ஒரு ஊக்குவிக்கிற ஒரு விஷயமா இருந்ததுன்னா அதோட ஒரு மகிழ்ச்சி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ரொம்ப சாத்தியம், ரொம்ப சந்தோஷம். இப்பதான் நிஜமாவே ஹாப்பியா இருக்கா. அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி.
இங்க முக்கிய நன்றி தான். அவரு பேசினாரு. இந்த தம்பி பாலா எல்லாருக்குமே நன்றி. இன்னும் இந்த சிகை அலங்காரம் அசோசியேஷனுக்கு சிறந்த வணக்கங்கள். இவர் ரொம்ப அருமையா பேசினார். நேற்றையே நான் பார்த்தேன் யூடியூப்ல பேசும்போது. முக்கியமான விஷயம் எல்லாருமே பேச்சாளர்கள் இருக்கீங்க. இதெல்லாம் எதிர்பார்க்கிறேன். கைதான் பேச நினைச்சேன். பட் இது இங்க வந்து பார்த்தா எல்லாருமே ஆர்டிஸ்டிக்கா இருக்கு. எல்லாருமே உள்ளுக்குள்ள ஒரு ஆர்டிஸ்ட் தான். அதான் இசைக்கலைஞர்கள் சும்மா சொல்றாங்க. அதனால அது அவரு கலைஞரே இருக்கு. சூப்பர் பேசுறீங்க. நன்றி. சந்திப்போம். அடுத்து சென்னையில் எல்லாரும் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி சார். நன்றி. தேங்க்யூ. மிக சிறப்பாக அவர் உரையாற்றினார். கண்டிப்பாக இந்த சிங்கப்பூர் சலூன் திரைப்படம் நாம பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனா அந்த படத்தின் இயக்குனரே நமக்கு வந்து அந்த திரைப்படத்தை பற்றி மிக சிறப்பாக பேசுகிறாரு. அந்த படத்தை கண்டிப்பா நம்ம எல்லாரும் திரையரங்கில் போய் பார்க்க வேண்டும். மூங்கத்தில் கொண்ட ஊர் பொதுமக்கள் இதனை தொடர்ந்து மூங்கத்தில் கொண்ட அனைத்து முன்னிருந்தோர் நலச்சங்கத்தின் சார்பாக அண்ணன் ரோபசங்கர் அவர்களுக்கும் அண்ணன் கோகுல் அவர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நிகழ்விச்சு வந்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. வணிக பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஒன்றியத்திலேருந்து அசோகன் வந்திருந்தார், அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த விழாவுக்கு வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஏற்பாடு செய்த பாலா அவர்கள் நண்பருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிக்கிறேன். கிராமத்தில் நிறைய பேர் மீட்டிங் வச்சா கிராமம் தானே வேண்டான்ற மாதிரி தள்ளி போடுவாங்க. ஆனால் கோகுல் அண்ணனும் ரோபோ அண்ணனும் கண்டிப்பாக கிராமமாக இருந்தாலும் அங்கே ஒரு மீட்டிங் வச்சா கண்டிப்பாக அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்கன்னா அதுக்கே என்னுடைய மிகப்பெரிய நன்றி தெரிவிக்கிறேன். இவங்க 2 பேர் வரலன்னா கண்டிப்பாக இந்த விழா நடந்திருக்கான்னு தான் சொல்லுவேன். இவங்க 2 பேர் வந்ததுனால தான் இந்த விழாவை சிறப்பிக்க முடிஞ்சுது. கண்டிப்பாக இந்த விழாவுக்கு வந்த இவங்க 2 பேருக்கும் வீடியோ வாயிலாக மிகப்பெரிய நன்றி தெரிவிக்கிறேன். சிங்கப்பூர் சலூன் அந்த டீமுக்கே மிகப்பெரிய நன்றி தெரிவிக்கிறேன். இந்த படத்தை உருவாக்க மெயின் காரணமாக இருந்தவரே நம்ம அண்ணன் கோகுல் தான். அவர் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்திருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்தை எத்தது மூலியம் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காரு. அவர் மேலும் வளரணுன்ற வாழ்த்துக்கிறேன். ரோபானும் மிகப்பெரிய இடத்துக்கு போவார். கண்டிப்பாக மருத்துவ சங்க சார்பாக அனைவருக்கும் இந்த விழாவை சிறப்பிக்க வந்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நம்ம யூடியூப் சேனல்ல போடுங்க, கொஞ்சம் பேசுங்க. சிறப்பா இருக்கணும். இங்க மட்டும் தான் திக்குது. நேர் நல்லா பேசுறேன். அதற்கு ஜெயக்குமார் சதுரை ஜெயக்குமார் அவர்களுக்கு பரிசு அளிக்கப்படுகிறது. அவர்களை கொண்டு தனசேகர் கலாக்குப்பம் தனசேகர் இருக்கிறாரு. அவர்களுடைய அன்பு சலூன் சுரேஷ் அவர்கள் சலூன் வாழ்வு சுரேஷ் வரல. சுரேஷ் வாங்க சார், வாங்க சார், கை கட்டி விட்டு அவருக்கு. அவருக்கு வந்து சரஸ்வதி சலூன்துறை அவர்களை கொண்டு இயற்கைக்கு ஒரு பழனி ஐயப்பன் இருக்கிறார். அவர்களை கொண்டு திருவத்தூர் சலூன்துறை செந்தில் அவர்களை மேலே செந்தில் அவர்களை கொண்டு சலூன் ரமேஷ் அவர்களை மேலே கேட்கிறோம். அவர்களை கொண்டு விஜய் சலூன் அன்பழகன் இருக்கிறாங்க. அன்பழகன் வந்தாங்களா? அது விஜய் சலூன் அவர்களை மேலே கேட்கிறோம். விஜய் சலூன் இந்த ஊக்கத்தொகை மற்றும் பரிசு கொண்டு வழங்கும் நிகழ்ச்சி முடிவடைகிறது. இதனை தொடர்ந்து அண்ணன் கோகுல் அவர்கள் கோபாலன் அவர்கள் பாலிமர் சேனல் மற்றும் தினப்பதி என அனைத்து சேனல்களுக்கும் செய்தியை போட்டு போறோம். ஒன்றரை மணி நேரம் சொல்லுமா விஜய் மக்களை இங்க பாருங்க
இந்த நிகழ்ச்சியெல்லாம் ரெடி பண்ணது இவர் தான், பாலா நம்ம நண்பர். ஸோ இதுக்கு உறுதுணையாக இருந்தவர் நம்ம கோகுல் அண்ணன். இந்த நிகழ்ச்சி எப்படி உங்களுக்கு ரெடி பண்ண ஒரு ஆர்வம் தோணுச்சு? இல்லை, எனக்கு ரொம்ப நாளாகவே உங்களெல்லாம் ஊக்குவிக்கணும்னு எனக்கு ஆசை. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்துருந்தேன், ஞாபகம். ஆமாம் ஞாபகம். இப்போ வந்து ஒருத்தவங்க நிறையா செய்யணும்னு நான் ரொம்ப ஆசை எனக்கு. ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்கள கொண்டாடணுன்றது தான் என்னோட நோக்கமே. நான் நீங்கள் யூடியூப் சேனலில் நிறைய இது பண்ணிட்டு இருக்கீங்க. என் ஃப்ரெண்டு ஜெர்மன்லேருந்து சொன்னான், இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, இத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்குன்றது என் ஃப்ரெண்டு ஜெர்மன்லேருந்து எனக்கு சொல்கிறான். பக்கத்தில் இருக்க உங்களோட அருமை எனக்கு தெரியல, ஆனால் தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு தான் உங்களோட இது தெரியுது. நீங்கள் வந்து 1.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்க. இது வந்து இந்த ஊரில் இது ஒரு சாதாரண கிராமம் தான், மூங்கில் துறைப்பட்டுங்கிற கிராமம். இங்கே வந்து நீங்கள் இவ்வளோ சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு வந்து எல்லாரையுமே ஊக்குவிக்கணும். ஒரு நார்மலாக ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் சமைச்சாரே அவங்கள நான் எல்லாரும் கைத்தட்ட சொல்லுவேன். அவங்க சாப்பாடு நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் அவங்கள ஒரு கௌரவிக்கணும்னு நான் ஆசைப்படுற ஆள். ஸோ இன்னும் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு படம் பார்த்துருந்தேன், சிங்கப்பூர் சலூன்னு. அந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு தாக்கம் வந்துச்சு. சரி, நமக்கு எப்பயுமே ஒருத்தவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் இல்லையா? இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம இதை செய்யணும் அப்படின்ற முயற்சியில் தான் நான் ரோபோ சங்கரனை நேராக போய் பார்த்து பேசி, நேற்று தான் மீட் பண்ணி பேசினேன்னு இந்த மாதிரி விஷயத்த சொன்னேன். அவர் ஓகேன்னு சொன்ன அடுத்த நாளே ஏற்பாடு, நைட்டோட நைட்டாக 3 மணி வரைக்கும் போஸ்டர் ஒட்டி பேனர் எல்லாமே நேற்றே செட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சி, நேற்று மதியம் தான் அவர் ஓகே சொன்னார், இன்னைக்கு நிகழ்ச்சி பண்ணிட்டோம். இதோட இதை படத்தில் ரொம்ப நல்லதாக காட்டியிருக்காங்க. இப்போ அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் உண்மையிலே உங்களை பார்க்குற விதமே என்கிட்ட இன்னும் ரொம்ப மாறிடுச்சு. நான் பொதுவாகவே உங்கள் எல்லாரையுமே ரொம்ப மதிப்பேன், உங்களுக்கு தெரியும். நான் ரொம்ப ஒரு நல்ல இடத்துல தான் வச்சுருக்கேன். இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப உங்கள் மேலே எனக்கு ஒரு பாசம் அக்கறை வந்துருச்சு. அதால தான் நிச்சயமாக ஒரு 25ன்றது 30 பேருக்கும் நான் செய்யணுன்ற ஒரு ஆசையில் எல்லாருக்குமே அந்த நலத்திட்ட உதவி கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருந்தேன். எனக்கு இன்னும் நிறையா செய்யணும்னு ஆசை. ஸோ நம்ம செய்கிறத பார்த்து நிச்சயமாக யாராவது இன்னும் முன் வருவாங்க, இதை மாதிரி செய்யணும்னு ஒருத்தவங்க வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான் எனக்கு. உங்கள் தொழிலை மேலும் மேலும் கொண்டு வந்து ஒரு பெரிய ஷோரூம் வைக்கணும். ப்ரோ, நீங்கள் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? இல்லை, நான் ஆக்சுவலி பாஸ்ட் 5 இயர்ஸாக சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்திட்டு இருக்கேன். என்னோட அப்பா வந்து ஒரு 38 வருஷமாக இங்கே பிரிண்டிங் ப்ரெஸ் நடத்துகிறாரு. ஸோ விஜயகாந்த் சாரோட ரிசப்ஷன் மேரேஜ் இன்விடேஷன் நம்ம ப்ரெஸ்ஸில் தான் போட்டது. எனக்கு அதில் ஒரு பெரிய சந்தோஷம். அவரோட விஜயகாந்த் சாரோட ரிசப்ஷன் வந்து நம்ம ஊரில் தான் நடந்தது. அப்போ நம்ம கடையில் தான் பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து நான் லாஸ்ட் 5 இயர்ஸாக சூப்பர் மார்க்கெட் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். காட் கிரேஸ் நல்லபடியாக போயிட்டுருக்கு, எந்த குறையும் இல்லாமல் நான் நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கேன். இப்போ அடுத்ததாக ஒரு பில்டிங் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 3 மந்த்ஸில் ஹைப்பர் மார்க்கெட் மாதிரி ஓப்பன் பண்ணலான்னு இருக்கோம். டெஃபினட்டாக அது மக்களுக்கு இன்னும் நிறையா நல்லது செய்யணுன்ற ஒரு எண்ணத்தோடு தான் நானும் பிஸ்னஸ் பண்ணுறேனே. கண்டிப்பாக. ஸோ நம்ம ஊரை வந்து நிச்சயமாக ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்ற ஒரு முயற்சியில் தான் முதல்ல இது ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி நான் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து என்னோட ஒரு ஆளோட இது மட்டும் கிடையாது. உங்க சங்கத்திலேருந்து நீங்க எல்லாருமே உழைச்சிருக்கீங்க. நீங்க எல்லாம் மனசு வைக்கலன்னா இது பெரிய செலவாயிருக்கும் இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு. செலவு பண்றதுக்கு மனசு இருக்கு இல்ல, எனக்கு செலவு பத்தி நான் துளி அளவும் யோசிக்கல. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில எவ்வளவு பேர் மனசார என்னை வாழ்த்திருப்பாங்க. அந்த வாழ்த்து எனக்கு ரொம்ப அவசியம். கண்டிப்பா. அந்த லவ் இருக்குல்ல, என் மேலே கொஞ்சம் பாசம் வச்சுருந்துருப்பாங்களா, அந்த பாசத்துக்கு தான் நான் அடிமை என்றைக்குமே. கண்டிப்பாக இருக்குது. இந்த நிகழ்ச்சி நேரத்தை பெரிய செலவு பண்ணாலும் அவர் வந்து பெருசாக கருத்தில் நல்லது செஞ்ச ஒரு திருப்தியோடு இருக்காரு. ஸோ தேங்க்யூ ப்ரோ. மேலும் வளரணும் உங்களுக்கு பணி. தேங்க்யூ. நீங்களே இவரும் ஒரு சமூக பணியாளர் தான். பயங்கரமான இவரும் ஒரு பொது சேவையாளர் தான். பயங்கரமாக மேடையில் பேசுவார். எந்த நிகழ்ச்சியெல்லாம் முன்னணி நின்று பயங்கரமாக பேசுகிற ஆள் இவர் தான். உங்களுக்கு எதாவது சொல்லலாம் சொல்லுங்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? இந்த நிகழ்ச்சி வந்து ஆக்சுவலாக என்னென்னா மிக சிறந்த ஒரு, அதாவது சமூக பணியில் வந்து எண்ணற்ற சமூக பணிகள் இருக்குது. என்னென்னா உனக்கிட்ட என்ன இருக்கோ அதில் ஒரு ரூபா இருக்குதுன்னா அதில் நீ ஒரு 50 காசு நீ வந்து உதவி செய்யலாம். அது மாதிரி இல்லாமல் எனக்கிட்ட என்ன இருக்குது, நான் எந்த ஸ்டேஜில் இருக்கிறேன் அப்படின்னு அந்த விஷயத்த அவர் மனசில் எடுத்துக்காமல் நம்ம முடித்திருத்தும் தொழிலாளர்கள், அந்த கலைஞர்கள் ஒன்றும் அவங்க வந்து எவ்வளோ அதாவது கடினமான வேலையில் எப்படி இருக்கிறாங்க அந்த விஷயத்தெல்லாம் புரிய வைக்கணும்னு இப்போ நம்ம சிங்கப்பூர் சலூன் சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. ஸோ அந்த விஷயத்துக்கு ஒரு சமூக பணியாக இந்த ஒரு விஷயத்தை பொது விஷயத்தை எடுத்து நமது பாலா தம்பி இதை செய்கிறாரு.
அது கூட என்னோட ஒரு பங்கு, ஒரு பர்சன்டேஜ் என்னோட பங்கு, என்னோட உழைப்பு. நான் வந்து இதில் என்னடா நம்மளால ஒரு சமூக பண்ணி இதில் எதுவும் செய்ய முடியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப என்னோட உழைப்பு, எனக்கு என்ன எனக்கு திறமைனா நான் நல்லா பேசுவேன். ஸோ என்னோட பேச்சு மூலிமா உங்கள் சங்கத்தோடவும் இந்த சிங்கப்பூர் சலூன் திரைப்படம் வெற்றி பெறதுக்கு அண்ணன் ரோபோ சங்கர், அண்ணன் இயக்குனர் கோகுல், இவங்களோட அன்பு தம்பி ஒரு 15 நாள் முன்னாடி தான் சாரை கௌரவிச்சேன். ஒரு சாக்லேட் கொடுத்து பொங்கலுக்கு நல்லா சிறப்பாக நிகழ்ச்சி நடத்துங்க. அவங்களுக்கு கூட அன்பு தம்பி பாலா இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாரு. அவங்க கூட கலந்துக்கிட்டேன். இதே மாதிரி நம்ம ஊர் பிரமுகர்கள், ஒன்றிய செயலாளர் அன்பு அண்ணன் அசோக்குமார், இன்னும் நம்ம ஊராட்சி மன்ற தலைவர் பரமசிவம், இன்னும் காவல்துறை அதிகாரிகள், இன்னும் எண்ணற்ற இது, அதே மாதிரி வியாபார சங்கம், அனைத்து வியாபார நல சங்கம் இருக்கு தலைவர் கே தர்பார் அவர்கள், இவங்க எல்லாமே முன்னாள் தலைவர்கள் எல்லாமே கலந்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பிச்சாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. மேலும் அன்பு தம்பி எம்ஜிஎம்எஸ் தமிழ் யூடியூப் சேனலில் வந்து அதிக சப்ஸ்கிரைபர்களை கொண்டு இந்த ஊரில் தமிழ்நாடு முழுக்க இந்த சேனல் வந்து இன்னும் டெவலப் ஆகிடும். நீங்கள் உங்களோட இந்த ஹேர் ஸ்டைல் விஷயத்தை வந்து இன்னும் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது இன்னும் மாடல், இதில் இன்னும் என்னென்ன மாடல் இருக்குது. இப்போ நீங்கள் சிங்கப்பூர் சலூன் அந்த படம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல, நாளைக்கு போய் அந்த படத்தை நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக இஷ்டப்பட்ட வேலையை ரொம்ப லைக் பண்ணி அந்த வேலையை வந்து சூப்பராக செஞ்சுருப்பார். அந்த கதாநாயகன் வந்து மிக சிறப்பாக செஞ்சுருப்பார். நீங்களும் இந்த மூங்கல் திருப்பூரில் நல்லா சூப்பராக அழகாக உங்களோட எம்ஜிஎஸ் சலூனை வந்து இன்னும் மேலோங்கி கிளைகள் நல்லா திறந்து அழகாக நீங்கள் வந்து கிரியேட்டிவேட் பண்ணி நல்லா பண்ணுங்க. கண்டிப்பாக சரிங்களா? இதுதான் எங்களோட ஆசை. அண்ணன் இவ்வளோ மூச்சோட பயமாக பேசுகிறேன். மைக்கில் நாங்கள் பிடிச்ச நீங்கள் வீடியோ பார்த்துக்கோங்க. தடதடனா நான் பயமாக வளர்ட்டேன். ஆனால் இவர் பக்கா சாப்பாக பேசி அடிச்சு போகிறாரு. இல்லை நமக்கு மேடை ஒரே ஒரு விஷயம் தான். இப்போ நீங்கள் வந்து அந்த கத்திரிக்கோளுக்கு பிடிச்சி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எவ்வளோ பேருக்கு நீங்கள் அந்த ஹேர் ஸ்டைல் கட் பண்ணுறீங்க. ஸோ அதை எங்களால் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. பயிற்சியே முயற்சி. அந்த பயிற்சி நீங்கள் எடுத்துங்கன்னா உங்களால் கண்டிப்பாக பேச முடியும். மிக சிறந்தவரெல்லாம் நீங்கள் வர முடியும். சரிங்களா? பேச்சு என்பது பெரிய விஷயம் இல்லை, எல்லாத்துக்குமே பயிற்சி தான். கண்டிப்பாக. உங்கள் பணியை நான் செய்ய முடியாது, என் பணியை நீங்கள் செய்ய முடியாது. ஆனால் எல்லாத்துக்குமே பயிற்சி எடுத்தால் அந்த இடத்துல அந்த வேலையை செஞ்சிடலாம். செய்யுங்க. உங்களுக்கும் அந்த பேச்சு திறமை மிக விரைவில் வரும். இந்த நிகழ்ச்சியில் பயங்கரமாக பேசுகிற இவர்கிட்ட நம்ம 2 வார்த்தை கேட்போம். இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய ஒரு சில கருத்து ஏதாவது பகிர்ந்துக்கணும். நான் வந்து தமிழ்நாடு மருத்துவர் சங்கம் முடிதிரு தொழிலாளர் சங்கத்துடைய மாநில கொள்கை பரப்பு. என் பேர் ஆதி மருத்துவர் சிவா. இது வந்து சிங்கப்பூர் சலூன்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் வெளியே வந்த உடனே அதில் இருக்கக்கூடிய சாராம்சங்கள் எல்லாமே இந்த ஒரு முடிதிருத்தம் தொழிலாளிகளுடைய அவர்களுடைய திறமையையும் அவங்களுடைய ஒரு மெருகேற்று விதமாக அந்த படம் அமைஞ்சிருக்கு. அந்த நடிகர்களும் அதனுடைய இயக்குனரும் வந்து இந்த தொழிலாளரை சந்திச்சு அவங்களுக்கு ஒரு உதவி செய்யணும், அவங்களை பாராட்டணும், சமூகத்தில் அவருக்கு ஒரு அந்தஸ்து வேணும்னு அந்த டைரக்டர் நினைச்சிருக்காரு. அவருடைய சிந்தனை விளைஞ்சது தான் சிங்கப்பூர் சலூன். அதை வச்சு பார்க்கும்பொழுது இந்த கிராம நடையில் இருக்கக்கூடிய இந்த தொழில் மீது இருக்கக்கூடிய இழிவுகளை போக்கணுன்ற எண்ணப்பாடு கோகுலுக்கும் அதோட அந்த முயற்சியை எடுத்த ரோபோ சங்கர் அவர்களும் மிக சிறப்பாக பண்ணிட்டு இன்னைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் திரைப்படத்தில் ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அந்த 25 குடும்பங்களுக்கு ஒரு பாராட்டு சான்று மாதிரி செஞ்சாங்க. செஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த படத்தின் வாயிலாக சமூக மக்கள், அதாவது ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த தொழில் மீது இருந்த இழிவுகளை மாற்றி இந்த தொழிலும் வந்து இப்போ வந்து 5 வருஷம் படிக்கிறோம், அதை படிச்சுட்டு வந்தாக்கா அது மரியாதை நினைக்கிற மாதிரி முடிதிருத்தும் தொழில் சாதாரணமான தொழில் இல்லை, இதுவும் ஒரு மிகப்பெரிய தொழில் என்பதையே ஒரு தொழிலாக பார்க்குறாங்க, ஒரு சமூகமாக பார்க்காம. அந்த வகையில் ஒரு சிறப்புக்குரிய படம். இந்த படத்தை ஒட்டுமொத்த தமிழ் சமூக உறவுகளுமே பார்க்கணும். அப்போ இந்த படத்தை நல்லா பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய சிந்தனைகள் எல்லாமே துவண்டு போன நிலையில் இருக்கக்கூடியவர்களை நல்ல ஒரு தூக்கி நிறுத்துகிற ஒரு திரைப்படமாக இது அமைஞ்சிருக்கு. சிறப்பான நிகழ்வு. இந்த தொலைக்காட்சிக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். சிறப்பான ஒரு பதிவு பண்ணுறீங்க. இந்த ஊடகம் மேன்மேலும் வளரணும். உங்களுக்கு வாழ்த்துறேன். நன்றி. ஆதி மருத்துவன் சிவா. உங்களை மாரி கொஞ்ச நாச்சும் பேச ட்ரை பண்ணேன். ஆனால் கை காலம் நடுங்குது. நான் மேடை பார்த்தேன். கண்டிப்பாக அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சிறப்பாக பேசலாம். பேச்சு என்பதும் ஒரு கலை தான், முடிதிருத்ததும் ஒரு கலை தான், நடிக்கிறதும் ஒரு கலை தான். அது மாதிரி நிறைய விஷயங்களில் கலை சார்ந்த எல்லாத்துக்கும் கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய அருமை தெரியும். அந்த வகையில் சினிமா துறையில் இருக்கவங்க அந்த கலை மீது பற்றுதல் வச்சு இந்த அழகுக்கு படுத்துறவங்களுடைய அந்த முடிய ஹேர் ஸ்டைல் இருக்கு இல்லையா, அதை வந்து எல்லாருமே வந்து முடி வெட்டுறது மற்ற தாழ்த்தி பேசுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த படத்தின் வாயிலா இது ஒரு ஹேர் ஸ்டைலிஷ் நம்மளை மாத்திக்கிற அளவுக்கு அந்த படம் அமைஞ்சிருக்குது. அதை நம்ம மாத்திக்கணும். அவங்க சொல்லியிருக்காங்க எல்லாருமே சிங்கப்பூர் சலூன் மாதிரி நம்ம கொண்டாடணும், ஆனால் போதுமான வசதி இல்லை. இதுக்கு அந்த தொழிலாளர்களுக்கு தமிழக அரசு ஒரு கவனம் ஈர்ப்பா அவளுக்கு வங்கி கடன் ஒரு 5 லட்சத்திலிருந்து 50 லட்சம் வரைக்கும் கடன் வழங்கி அந்த தொழிலாளர் மேம்பட உதவி செய்யணும். தமிழக முதல்வர் இதுக்கு ஒரு உதவி செய்யணும். இந்த வாயிலாக நான் கேட்டுக்கிறேன். தமிழக முதல்வர் எங்களை சந்திக்கவும் தொழிலாளர்களை இது போன்று ஒரு கலைத்துறை சார்ந்தவங்க சந்திச்சிருக்காங்க. இந்த தொழிலாளர்கள் ஆண்டாண்டு காலமாக
முதல்வர் சந்திக்க முயற்சி பண்றோம், ஆனால் கிடைக்கல. அதுக்குள்ள வாய்ப்பை மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் செய்யணும்னு இந்த தடவை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.